தலைப்பு செய்திகள். உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறிய மஹிந்த. விசேட சுற்றிவளைப்பில் 5000க்கும் மேற்பட்டோர் கைது. யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை. குருக்கள் மடத்தில் உள்ள மனித புதைகுழி இடத்திற்கு நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விஜயம். நாசாவில் வேலை செய்ய சீனர்களுக்கு தடை. இனி விரிவான செய்திகள். ஹம்பாந்தோட்டை தங்காலை பெலியத்தவில் உள்ள தனது இல்லத்திற்கு நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சென்றடைந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டம் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து நேற்று மதியம் மஹிந்த வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் கொழும்பு ஹெக்டர் கொப்பைக்கடுவ மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டம் மூலம் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார். ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். இதற்கமைய குறித்த சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 18ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சிறப்பு வரப்பிரசாதங்கள் அனைத்தும் இதன் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 5896 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை புதன்கிழமை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் 661 பேரும், சந்தேகத்தின் பேரில் 39 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 564 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 357 பேரும், மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 44 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 24 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4207 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. பல்வேறு காரணிகளால் இடம்பெயர்ந்தவர்களை அவர்களின் சொந்த காணிகளிலேயே மீள்குடியேற்ற வேண்டும் என்ற கொள்கைகளுடனே அரசாங்கம் செயற்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனினால் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் 2010ஆம் ஆண்டில் 12376 குடும்பங்களைச் சேர்ந்த 42699 பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் 10,981 குடும்பங்களைச் சேர்ந்த 3,08,693 பேர் மீள்குடியேற்றப்பட்டிருந்தனர். எனினும் 1,395 குடும்பங்களைச் சேர்ந்த 4,006 பேர் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர். இதேவேளை 2009ஆம் காலத்தில் 23,850 ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது 2,583 ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. குருக்கள் மடத்தில் உள்ள மனித புதைக்குழி அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை நீதிபதி JPA ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்கள
திணைக்களத்தினர், சட்டத்தரணிகள், மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர், போலீசார், காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள், சட்ட வைத்திய நிபுணர்கள், தடயவியல் போலீசார், உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர். இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர். குருக்கள் மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு போக்குவரத்து அமைச்சுடன் இணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த சில நாட்களாக பல வாகன விபத்துக்கள் இடம்பெற்று வந்தன. இதனால் பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்துள்ளனர். எனவே பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான புதிய விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் முன்னாள் தலைமை நீதிபதியான சுசிலா கார்கி இடைக்கால பிரதமராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜென் இசட் போராட்டம் குழுக்கள் ஆலோசனை நடத்தி காத்மண்டு மேயர் பலேந்திரா பலேன் ஷா மற்றும் சுசிலா கார்கி ஆகியோர் பெயர்களை பரிசீலனை செய்துள்ளது. முதல் தேர்வு காத்மண்டு மேயர் பலேந்திரவாகத்தான் இருந்துள்ளார். ஆனால் இவர் இடைக்கால அரசின் தலைவராக இருக்க மறுத்துவிட்டதாக தெரிகின்றது. இதற்கிடையே முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தற்காலிக கட்டுப்பாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக இராணுவத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கீசிங் என்பவரை இடைக்கால பிரதமராக நியமிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. குல்மான் கீசிங் நேபாளத்தின் மின்சார நெருக்கடியை சமாளித்த திறமையான இன்ஜினியர் ஆவார். இவர் தேசப்பற்று கொண்டவர், எல்லோருக்கும் பிடித்தமானவர் என போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கியை போராட்டக்காரர்களில் ஒரு பிரிவினர் நிராகரித்து விட்டதாக தெரிகின்றது. முன்னாள் நீதிபதிகள் பிரதமராக வருவதை அரசியல் அமைப்பு தடை செய்கிறது என்றும் 73 வயதில் அவர் மிகவும் வயதானவர் என்றும் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இடைக்கால தலைவரை நியமிப்பதில் குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. விண்வெளி துறையில் அமெரிக்கா, சீனா இடையே போட்டி அதிகரித்து வருகின்றது. நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதில் உலக நாடுகள் மும்முரம் காட்டி வருகின்றன. நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்ப அமெரிக்கா மற்றும் சீனா தீவிரமாக வேலை செய்து வருகின்றன. இந்நிலையில் நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் குறித்த விவகாரங்கள் சீனாவுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நாசாவில் வேலை செய்ய சீனர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாசா மையத்திற்கு சீனர்கள் வரவும் விண்வெளி திட்டங்கள் தொடர்பான தரவுகளை அணுகவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1933 அணுக்கரு குறித்த கருத்தை முதலாக லியோ சிலார்ட் அறிவித்தார். 1948 முகமது அலி ஜின்னா மறைந்த அடுத்த நாள் இந்திய இராணுவம் பாகிஸ்தானின் ஹைதராபாத் மாநிலத்தில் நுழைந்தது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். 1977 தென்னாப்பிரிக்காவின் இனவொதுக்கல் கொள்கைக்கு எதிரான செயற்பாட்டாளர் ஸ்டீவ் பைக்கோ காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டார். 2003 லிபியா மீதான பன்னாட்டு பொருளாதார தடையை ஐக்கிய நாடுகள் சபை விலக்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.